இன்றைக்கி வந்து 19th கிளாஸ் நம்ம தாம்பூர் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இதுவும் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட், ஓகேவா? இதுவும் இந்த தாம்பூர் ஸ்டிச்சு வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் தான், ஓகேவா? இது வந்து இந்த தாம்பூர் ஸ்டிச்லாம் நம்ம வந்து எதுக்கெல்லாம் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னா வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஃபில் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது எல்லாம் ஃபேஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேஸ்க்கெலாம் வந்து இந்த தாம்பூர் ஸ்டிச் தான் வந்து வச்சு ஃபில் பண்ணுவோம், ஓகேவா? இந்த மாதிரி நான் திலகம் ஷேப் போட்டுக்கிறேன், அதாவது லீஃப் ஷேப் போட்டுக்கிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து நான் இதுக்கு வந்து அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன், ஓகேவா? நீங்கள் வந்து இப்போ இந்த ஸ்டிச், அதாவது இந்த தாம்பூர் ஸ்டிச்சை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த தாம்பூர் ஸ்டிச்சை பார்த்ததுக்கப்புறம் இது எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ளாட் லோடிங்கில் வந்து ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ்லாம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச்சஸ் வந்து ரொம்பவே யூஸாக இருக்கும், ஓகேவா? நான் வந்து இந்த மாதிரி ஷேப் கொடுத்தனால நான் அவுட்லைன் போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து ஃபேஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணும்போது அதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு தான் வந்து சில நேரத்தில் அவுட்லைன்லாம் கொடுப்போம். ஏன்னா அது வந்து ஃபேஸுங்கிறது பெருசாக இருக்கும், ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து இதை ஃபுல்லாக வந்து செயின் ஸ்டிச்சில் வந்து ஃபில் பண்ணிடுறேன். செயின் ஸ்டிச்சில் நான் ஃபில் பண்ணிவிட்டு நான் அவுட்லைன் போட்டுட்டு இப்போ நான் வந்து என் நாட் போட்டுறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது மாதிரி சொல்லித்தரனால நடுவில் வந்து இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்காங்க, ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் வந்து நீங்கள் ஃபுல்லாக போட முடியாது. போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷேப் இது மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி தான் போடணும், ஓகேவா? இப்போ நான் கொஞ்சம் செயின் ஸ்டிச்சை பெருசாக போடணும். அதுதான் வந்து தாம்பூர் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக இவ்வளோ பெருசாலாம் போடக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக, அதாவது இவ்வளோ மீடியமாக, இப்படி மீடியமாக கொஞ்சம் பெருசாக போடணும், ஓகேவா? கொஞ்சம் இழுத்து போடுறது தான் வந்து இழுத்து போடுறது தான் தாம்பூர் ஸ்டிச். இப்போ வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் குட்டியாக இங்கே ஒரு செயின் போட்டுட்டு அகைன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா பாருங்கள், இந்த பெரிய ஸ்டிச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நீங்கள் கொஞ்சம் மீடியமாக அந்தந்த நடுவில் கொஞ்சம் நீங்கள் இப்படி விழுடும். இந்த பெரிய செயின் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஷேப்பாகவே ஏற்ற மாதிரி நீங்கள் போகாமல் அதில் கொஞ்சம் கம்மியாக நீங்கள் செயின் போடணும். கொஞ்சம் கம்மியாக, இந்த பெரிய செயினுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக போயிட்டு இங்கே ஒரு குட்டி செயின் போட்டுட்டு அகெயின் அதே மாதிரி இந்த செயின் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, நல்லா பாருங்கள், இந்த செயின் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது இந்த செயினுக்கு இதுவரை ஃபுல்லாக கொண்டு வந்து செயின் போடாமல் இது வரையுமாவது போடணும். அதாவது முக்கால் வரையும் செயின் கொண்டு வந்து நீங்கள் போடணும். அதுதான் வந்து தாம்பூர் ஸ்டிச். கொஞ்சம் நல்லா பாருங்கள், இதில் நான் பாதி, இந்த செயின் இதுக்கு முன்னாடி உள்ள செயினில் பாதி இது மாதிரி போடுறேன், ஓகேவா? இதுலேயும் இம்பார்ட்டன்ட் என்னென்னா இதோட ப்ரொசீஜர் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இப்படி இழுத்து போடுறது தான். கொஞ்சம் லென்த்தாக இப்படி இழுத்து போடணும், அவ்வளோதான். இங்கே ஒரு குட்டியாக கொண்டு வந்து மறுபடியும் இங்கே வந்து பேக்கில் கொண்டு போய் இப்படி இழுத்து செயினை போடணும். அதுதான் வந்து தாம்பூர் ஸ்டிச். இது வந்து நம்ம அதிகமாக வந்து இந்த மாதிரி ஃபேஸ் ஃபில்லிங் இது மாதிரி தான் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதுவும் வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் தான். நீங்கள் இனிமேல் போக அதிகமான ஃபில்லிங் ஸ்டிச் தான் வந்து பார்ப்பீங்க. இது மாதிரி இழுத்து கொண்டு வரணும். இப்படியே இழுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதுதான் வந்து தாம்பூர் ஸ்டிச். குட்டியாக செயின் போடாமல் இப்படி இழுத்து போட்டோம்னா இது தாம்பூர் ஸ்டிச், ஓகேவா? இப்போ நம்ம இங்கே நான் இந்த மாதிரி இழுத்து போடுறேன். போட்டதுக்கப்புறம் எனக்கு இங்கனுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே நான் ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு அகைன் அப்படியே கொண்டு போயிடணும் மேலே, ஓகேவா? நீங்கள் வந்து உங்களுக்கு நான் வந்து ஆல்பம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சென்ட் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி அந்த ஃபில்லிங்க்கெலாம் ஃபேஸ் ஃபில்லிங்க்கெலாம் வந்து இந்த ஸ்டிச் தான் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஏன்னா இந்த ஸ்டிச்சை லேர்ன் பண்ணிக்கிட்டு அதில் கொடுத்துருவாங்க, அதாவது ஃப்ளாட் லோடிங்க்கு.
ஃப்ளாட் லோடிங்கை மட்டுமே வச்சு வந்து ஒரு ஃபேஸ்லாம் ஃபில் பண்ண முடியாது. அது வந்து நீட்டாகவும் இருக்காது, ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப குட்டி குட்டியாகவும் இருக்கும். இது மாதிரி ஸ்டிச்சு தான் வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? இதை நான் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா? ஆனால் இதுதான் வந்து ப்ரொசீஜர். கொஞ்சம் வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்பேஸ் ப்ராப்ளம்னு ஒன்று இருக்குல்லையா, அதனால் என்னோடய வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து அந்த எம்பி வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து இதுதான் ப்ரொசீஜர்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இதில் ஒரு மேட்ருமே இல்லை. நீங்கள் பெரிய பெரிய செயினாக இழுத்து போட்டு ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். ஏன்னா இது மாதிரி போடணும், அப்படி போடணும், இது மாதிரிலாம் இதில் எதுவுமே இல்லை. இது மாதிரி பெருசாக போட்டுட்டு அதுக்காக ரொம்ப பெருசாக போடக்கூடாது. அப்புறம் நீங்கள் ரொம்ப பெருசாக போட்டிங்க அப்படின்னா வந்து அந்த இடம் வந்து அப்படியே தொங்க ஆரம்பிச்சிடும், லூஸ் ஆயிரும். அதுக்காக தான். ஓகேவா? நான் ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் இப்போ ஃபில் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுட்டு நான் அதை வந்து நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த சைடும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி தான் ஃபில் பண்ணணும். இங்கேருந்து கொண்டு போகலாம், மேலேருந்து கொண்டு வந்து இது மாதிரி ஃபில் பண்ணணும். ஓகேவா? எனக்கு வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகிறதுனால உங்களுக்கு வந்து நான் ஷார்ட்டாக இதுதான் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ என்னென்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த செயின் ஸ்டிச்சை வந்து இந்த சின்னதாக நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம், இதில் கொஞ்சம் பெருசாக போட்டு ஃபில் பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா தாம்பூர் ஸ்டிச்சுக்கு வந்து ஒரு லோட்டஸ், நீங்கள் வந்து லோட்டஸ்லாம் வந்து வரைஞ்சிருப்பீங்க, அந்த மாதிரி லோட்டஸை வந்து இந்த ஸ்டிச்சை வச்சு ஃபில் பண்ணணும். ஓகேவா? நான் வந்து சும்மா ரஃப்பாக தான் வரைகிறேன், நீங்கள் லோட்டஸ் வந்து கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? இது ஒரு ஸ்டிச் மட்டும்தான், ஒரு ஷேப் மட்டும்தான். இதில் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணுன்னா இதை வந்து நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணுன்னா இங்கேயே இப்படியே கொண்டு போய் ஃபில் பண்ணிவிட்டு இப்படியே கொண்டு வந்து இப்படி ஃபில் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் இதுவும் இப்படி கொண்டு போயிட்டு இப்படி கொண்டு வந்து ஃபில் பண்ணிடலாம். இதை மட்டும் நீங்கள் இங்கிட்டு ஃபில் பண்ணிட்டு அப்புறம் இங்கே ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி இதுவும் பண்ணலாம். நீங்கள் இப்படி நடுவில் ரெண்டாக பிரிச்சுட்டு இங்கெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு இங்கே போகலாம். இல்லைன்னா நீங்கள் இங்கேருந்தே வந்து இப்படி பண்ணலாம். அதே மாதிரி இதை பிரிச்சுட்டு இங்கிட்ட முடிச்சுட்டு இங்கே முடிச்சுட்டு அதே மாதிரி இங்கேருந்து வந்து இப்படி முடிக்கலாம். இல்லைன்னா ரெண்டாக பிரிச்சுக்கிட்டும் பாதியாக பண்ணலாம். அது வந்து உங்களோட இஷ்டம். ஓகேவா? தாம்பூருக்கு இது மட்டும்தான் ஷேப். இது முடித்ததுக்கப்புறம் இந்த ஷேப் முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் இது போட்டிங்களா, இதில் போடணும். நான் போட்ட மாதிரி நீங்கள் இதில் போடணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இந்த திலகம் ஷேப்பில் போட்டுட்டு லோட்டஸ் போகணும். லோட்டஸ்க்கு அப்புறம் தேர்ட் ப்ராசஸ் வந்து ப்ராஜெக்ட். ஓகேவா? தேங்க்யூ.